பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் மீண்டும் புறநோயாளர் உள்ளிட்ட மருத்துவ சேவைகளை தொடங்க 1 மாதத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதிய மருத்துவக் கல்லூரி அமைந்த பிறகு நகரின் பழைய மருத்துவமனை மாற்றப்பட்டதால் சிறிய தேவைகளுக்கு மக்கள் தூரம் செல்ல வேண்டியுள்ளது என்ற கோரிக்கையை ஏற்று அங்கு மீண்டும் புறநோயாளர் சேவைகள் தொடங்கப்படும் என்றார். அதே வளாகத்தில் அமையவுள்ள மாதிரி பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் தனித்தனி நுழைவாயில்கள் அமைக்கப்படும் என்றும் ராசிபுரம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைகள் விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அரசியல் குறித்த கேள்விக்கு திமுக அதிமுகவில் தற்போதைய தலைமையை விரும்பாதவர்களே தாவேக்கவில் இணைந்து வருவதாக பதிலளித்தார். பார்த்தீங்கன்னா இதே வளாகத்தில் இங்கே ஒரு திருச்சி ரோட்டில் அதே வளாகத்தில் திருச்சி ரோட்டில் ஒரு அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாதனால என்னமோ தினந்தோறும் ஒரு 30லேருந்து 40 புறநோயாளிகள் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. நாம் இங்கே கலெக்டர் மேடம் இருக்காங்க, ஏடி, அப்புறம் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசி இந்த பழைய வளாகத்தில் இங்கே மோகனூர் ரோட்டில் இருக்கிற பழைய அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருந்த வளாகத்தில் இந்த அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை அங்கே மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். பெரியகுளத்தில் தனியார் பள்ளி பெண் ஆசிரியை ஒருமையில் பேசியது குறித்து விளக்கம் கேட்க சென்ற உடற்கல்வி ஆசிரியரை சாதி ரீதியாக மிரட்டிய பள்ளி பொருளாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் சுகந்தி சேவரியார் பள்ளி பொருளாளர் டேனியல் ஜேம்ஸ் மதுபோதையில் வந்து தங்களை ஒருமையில் பேசி மிரட்டுவதாக கடந்த வாரம் ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் பெண் ஆசிரியருக்கு ஆதரவாக பொருளாளரிடம் விளக்கம் கேட்க சென்ற உடற்கல்வி ஆசிரியர் ரவிக்குமாரை பொருளாளர் சாதி ரீதியாக துன்புறுத்தி இடமாற்றம் செய்துவிடும் என்கிற மிரட்டியதாக மீண்டும் புகார் அளித்துள்ளது. இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளனர். நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு போனேன். அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க டேனியல் ஜேம்ஸ் மீது. அது ஒரு போலியான ஒரு எஃப்ஐஆர் மாதிரி தெரியுது. அவர் பள்ளிக்கு இருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, அதை தொடர்ந்து என் மீதும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொய்யான ஒரு புகார் திரு அருளானந்தம் கோயில் அவர்கள் பொய்யான புகார் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு 25/5/26 அன்னைக்கு சபையின் மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை பள்ளிக்கு முன்பாக வச்சாங்க. ஆனால் அதை எப்படி சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா, அதை என்னுடைய தூண்டுதல் பேரில் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் அங்கே இது பண்ணியிருக்காங்க. மற்றும் பிசிஆர் வழக்கு சபையின் போதகர் அவர் மீது போட்டிருக்காங்கன்றாங்க. சபையின் போதகருக்கும் அவருக்கும் அந்த பிசிஆர் வழக்குக்கும் எந்த ஒரு தொடர்பே கிடையாது. ஆனால் இப்படி பொய்யான வழக்குகளை யார் கொடுக்குறா அப்படின்னா, திரு அருளானந்த கோயில் பிரின்சிபால் இப்படி கொடுக்குறாரு. பெங்கல் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் மதுபோதையில் தகராறு செய்ததாக அசாம் மாநில இளைஞர் கிராம மக்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெங்கல் அடுத்த ராமராஜகண்டிகை பகுதிக்கு அசாம் மாநிலத்தை சேர்ந்த பிரசன்ஜித் தாஸ் உட்பட 6 இளைஞர்கள் வேலை தெரிவித்துள்ளனர். நேற்று மதுபோதையில் இருந்த பிரசன்ஜித் தாஸ் அங்குள்ள ஒரு வீட்டில் தனியாக இருந்த 2 பெண்களிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அப்பெண்கள் கொடுத்த தகவலின் பேரில் அவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் திரண்டு வந்து அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பெங்கல் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு இது தொடர்பாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி ஆலங்குளத்தில் திருமண வீட்டில் அருவாள் வெட்டு சம்பவத்தில் தப்பியோடிய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நெல்லை மானூர் பகுதியில் பொதுமக்களை வெட்டிய வழக்கில் மொத்தம் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நெட்டூர் கிராமத்தில் திருமண வீட்டில் புகுந்து முகமூடி கொள்ளையர்கள் நடத்திய அருவாள் வெட்டில் 6 பேர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய கும்பல் நெல்லை மானூர் தெற்குமட்டி அருகே வேகமாக சென்றபோது பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றதாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அக்கும்பல் முபாரக் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவரையும் அரிவாளால் வெட்டி வந்து தப்பி வந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில்
இந்த தொடர் வன்முறை சம்பவங்கள் குறித்து இரு மாவட்ட போலீசார் நடத்திய தீவிர விசாரணைகளில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் அருகே இலவசமாக செங்கல் ஜல்லி லோடு தர மறுத்ததாக கிரெயின் ஓட்டுநர் மற்றும் கட்டிட உரிமையாளரை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி தாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் பீர்க்கங்கரணை புத்தர் நகர் பகுதியில் பழைய கட்டிடம் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கிரெயின் ஓட்டுநரிடம் தாவேக செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ஜெயகிருஷ்ணன் என்பவர் தன் ஊரில் கட்டிடம் உடைப்பதால் தனக்கு 1 லாரி செங்கல் ஜல்லி இலவசமாக தர வேண்டும் என மிரட்டியதாக தெரிகிறது. அதற்கு ஓட்டுநர் மறுப்பு தெரிவித்து உரிமையாளரிடம் பேசுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெயகிருஷ்ணன் தன் ஆட்களை வரவழைத்து கூலி தொழிலாளியையும் கட்டிட உரிமையாளரையும் ஆபாசமாக திட்டி கத்தியை காட்டி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தாவேக கொடி மற்றும் அமைச்சர் சரத்குமார் புகைப்படம் ஓட்டப்பட்ட காரில் வந்தவர்கள் நடத்திய இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ வைரலாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.